ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால மூழ்கி இருக்கோம். இந்த உலகமே சோஷியல் மீடியாக்குள்ள தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மாடர்ன் வேர்ல்டுல யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபோன் கால்ஸ், டிண்டர், அது மட்டும் இல்லாம நிறைய டேட்டிங்கான ஆப்ஸும் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான இந்த ஃபேஷனான காலகட்டத்துல ஒரு பையனுக்கு உண்மையிலேயே உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவன் ட்ரூவா தான் உங்களை லவ் பண்றானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிளே பாய், பிளே கேர்ள்னு ஃபேஷனபிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ற இந்த காலகட்டத்துல உண்மையாவே ஒரு பையன் நம்மள லவ் பண்றானா, 100% அவன் நம்மள லவ் பண்ணா அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க ஒரு பையனா இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஆமா இல்ல நம்ம இந்த மாதிரி தான் இருந்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம அவங்கள ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரீகலெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நான் சொன்ன உடனே உங்க மனசுக்குள்ள நிச்சயமா ஒரு பையனோட எண்ணம் வந்திருக்கும். அந்த பையன் நம்ம கிட்ட இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுறானா, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் அவன்கிட்ட இருக்கா, அப்போ அவன் நம்மள உண்மையா தான் லவ் பண்றான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு அறிகுறியா சொல்ல கமெண்ட்ஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா ஆமா, இல்ல, எஸ் ஆர் நோன்னு நீங்க சொன்னீங்கன்னா கடைசியில உங்களுக்கு இது ட்ரூவா இல்ல ஃபேக்கான ஒரு லவ்வானு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொல்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டே வரலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல் அறிகுறி, ஒரு பையனுக்கு உண்மையிலேயே உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவன் எப்பவுமே உங்க முன்னாடி ரொம்ப கேஷுவலா தான் வருவான். உதாரணத்துக்கு அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் உங்க முன்னாடி வருவான். நீங்க அவனை பாப்பீங்க அப்படின்றதுக்காகவோ இல்ல உங்களை அவன் ஃபிளர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவோ ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு வர மாட்டான். மேபி நம்ம எல்லாருமே இந்த சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருப்போம். சினிமாவில் காட்டும்போது செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல பர்ஃப்யூம் போட்டுட்டு பயங்கரமாக ஹேர் ஸ்டைல்ஸ், மேக்கப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உங்கள் கூட ஃபோன் கால்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களை மீட் பண்ண வரும்போதா இருக்கட்டும், அவன் என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றானோ அதை தான் உங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ட்ரூவா உங்களை லவ் பண்றான், அவனோட யதார்த்தத்தை உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறான், அது மட்டும் இல்லாம உங்களோட சேர்ந்து அவனோட ஃபியூச்சரை அவன் பிளான் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணுற ஒரு பையன் அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக தான் உங்ககிட்ட இருப்பான். அவன் எந்த மாதிரி இருக்கானோ அதே மாதிரி தான் நீங்கள் அவனை விரும்பணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுவான். அதனால அவன் எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக கேஷுவலாக அவன் எந்த மாதிரி இருக்கானோ அதே மாதிரி உங்ககிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா நிச்சயமாக அந்த பர்சன் உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக 100% ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, அவங்க உங்களோட சேர்த்து அவங்களோட ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பையன் அந்த மாதிரி கேஷுவலாக உங்ககிட்ட அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறான், ஆனால் உங்களுக்கு அவனை பிடிக்கல, ஏன் அவன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறான், ஏன் அவன் இந்த மாதிரி இருக்கான், ஏன் இப்படி பேசுகிறான், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பையனை பிடிக்கலன்னு அர்த்தம். இதுதான் முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி, நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த பையன் எப்பவுமே உங்ககிட்ட பேசும்போது உங்களோட கண்களை மட்டும்தான் பார்த்து பேசுவான். ஒருவேளை உங்ககிட்ட பேசும்போது தெரியாம கூட வேற எங்கேயும் பார்த்துடக்கூடாது அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி தான் உங்களோட கண்ணை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவன் பேசுவான். ஒருவேளை உங்ககிட்ட பேசும்போது தெரியாதனமா வேற எங்கேயாச்சும் பார்த்து நீங்க அதை தப்பா எடுத்துப்பீங்களோ, இவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால கூட உங்களோட கண்களை மட்டுமே பார்த்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறத ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட உங்க கண்களை மட்டுமே பார்த்து பேசுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவங்க நம்மளோட கண்ணை பார்த்து பேசுறது ரொம்பவே ஈஸியா சுலபமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த தடவை உங்க மனசுக்குள்ள இருக்க ஆளை நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஐஸ் பார்த்து பேசுறாங்களா அப்படின்னு மறக்காம நோட் பண்ணுங்க. மூன்றாவது அறிகுறி, இது வரைக்கும் இந்த அறிகுறியை யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் உங்ககிட்ட பேசும்போது அவனோட கால்களை கவனிங்க. அவனோட கால் பாதங்கள் எப்பவுமே உங்களை நோக்கி தான் இருக்கும். ஒருவேளை நீங்க தனியா நின்றுட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்களை சுத்தி 4-5 பொண்ணுங்களோ இல்ல வேற யாராச்சும் இருந்தாலும் சரி, அதிகபட்சமா அவனோட பாதங்கள் உங்களை நோக்கி மட்டும்தான் இருக்கும், வேற எந்த பக்கமும் திரும்பாது. ஆப்வியஸ்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 8 நிமிஷத்துக்கு அவன் உங்களை நோக்கி மட்டும்தான் பேசுவான். அவனோட கால் பாதங்கள் உங்களை
உங்களை நோக்கி மட்டும்தான் இருக்கும். இது கூட ஒரு அன்நோட்டிசபிளான அறிகுறிகள் தான். ஒருவேளை நீங்க அடுத்த முறை மீட் பண்ணும்போது இது நோட்டீஸ் பண்ணி பாருங்க, அவனோட கால் பாதங்கள் உங்களை நோக்கி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவன் முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். நான்காவது அறிகுறி கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அந்த பையன் எப்போவுமே உங்ககிட்ட மட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா விஷயத்தையுமே மூவ் பண்ணுவான். நீங்களே சம்டைம்ஸ் யோசிக்கலாம், ஏன் இந்த பையன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஏதாச்சும் கேட்டு அதுக்கு எஸ் ஆர் நோ சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துமே அவன் ரொம்ப பொறுமையாக தான் மூவ் பண்ணுவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் கூட உங்களை அஃபெண்ட் பண்ணிடக்கூடாது, உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால உங்களோட விஷயத்தில் மட்டும் எல்லாத்தையுமே யோசிச்சு ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவான். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுதான் 4வது அறிகுறி. 5வது அறிகுறி, பொதுவாகவே பசங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க முன்னாடி அழக்கூடாது, நம்மளோட வீக்னஸை தெரிஞ்சுக்க கூடாது, நம்மளோட வீக்னஸை ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உங்களை உண்மையா லவ் பண்றவங்க எப்பவுமே அவங்களோட கஷ்டங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத அவனோட பர்சனல் விஷயங்களை, அவனோட காயங்களை ஒரு பையன் உங்ககிட்ட ஷேர் பண்றான் அப்படின்னா அவன் உங்களை ட்ரூவா லவ் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. மேபி அவனோட ரொம்ப க்ளோஸில் இருக்க ஒரு சில பாய்ஸு கூட தெரியாத ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறான் அப்படின்னா அவன் உங்களை ரொம்ப ட்ரூவாக நம்புகிறான், ட்ரூவாக லவ் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். 6வது அறிகுறி, எப்போவுமே உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறது. பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க கூட 2 விதமான பசங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க இதுதான் சான்ஸ், எப்படியாச்சும் இவளை விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தவங்க இதுதான் சான்ஸ், இது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, அந்த பொண்ணை எப்படியாச்சும் இதுலேருந்து நம்ம காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துடணும், இந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்க பர்சன் இந்த 2 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை அவன் உங்களை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறான் அப்படின்னா நிச்சயமாக அவன் உங்கள் மேலே ரொம்ப கேராக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரச்சனை உங்கள் பர்சனல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் வெளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை கழட்டி விட்டுட்டு ஓடாமல் உங்கள் கூடவே நின்று அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 7வது அறிகுறி. 7வது அறிகுறி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. அந்த பையன் எப்போவுமே உங்களை நீங்களாவே இருக்க விடுவான். அதாச்சு நீ இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு எந்த விஷயத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ஒருவேளை நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னா அதை பற்றி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் இது நீ பண்ணவே கூடாது அப்படின்னு எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டான். நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீங்களோ அதுவாகவே உங்களை விடுறது தான் நீங்கள் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணதுக்கான அறிகுறி. இதை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு டான்ஸ் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டான்ஸ் ஆடும்போது ஆப்வியஸ்லி வேற ஏதாச்சும் ஒரு பையனோட சேர்ந்து ஆடுற மாதிரி வருது, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி வேற ஒரு பையன் கூட தனக்கு பிடிச்ச பொண்ணு டான்ஸ் ஆடுறது எந்த பையனுக்குமே பிடிக்காது, நிச்சயமா கடுப்பாகுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா கூட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, ஏன் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாங்களே தவிர நீ இதோட டான்ஸே ஆடக்கூடாது, இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ணவே கூடாது, இப்போ நீ ஆடவே கூடாது, நீ வந்துடணும், இந்த மாதிரி எல்லாம் ஓவர் கண்டிஷன்ஸ், இது பண்ணவே கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ, இந்த மாதிரியான ஒரு தடுப்பெல்லாம் போடவே மாட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீ இதை சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, ஒரு 2 நாள் பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு தடுக்கவே மாட்டாங்க. உங்களை நீங்களாவே இருக்க விடுறது தான் ஒரு ட்ரூ லவ்க்கான அழகான சிம்டம். 8வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த பையன்கிட்ட பொய் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்கன்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் வந்துருமோ அப்படின்றதுக்காகவே நீங்கள் சொல்கிற பொய்யையே அதை நம்பணும், ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன பொய்யெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம, நீங்கள் சொல்கிறது பொய் தான் தெரிஞ்சோம் அதை ரசிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா சரி, இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக மூவ் பண்ணுற பர்சன்ஸ் கிடைச்சா உண்மையிலேயே அவங்க ஜெம் தான் சொல்லணும்.
ஏன்னா உங்ககிட்ட பேசாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலே நீங்கள் சொல்கிற பொய்யை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே அவங்க உங்களை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவே ரேரான ஒரு அறிகுறி தான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து நீ ஏன் இப்படி போய் பேசுகிற, எனக்கு அது தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி சண்டை போட்டு பிரேக்கப் ஆகிடும். அப்படி இல்லைனா இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த சண்டையை பெருசாக்கி உங்களை பிரேக்கப் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்கிற பொய் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஏன் இந்த மாதிரியெல்லாம் பொய் பேசுகிற, இந்த மாதிரியெல்லாம் சொல்லாத, இதுக்கப்புறம் நீ இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேர் எடுத்து பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட 100% உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து 9வது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பையன் உங்ககிட்ட எப்போவுமே பப்ளிக்காக இருப்பான். அதாச்சும் அந்த பையனோட பர்சனல் லைஃப்பில் மட்டும் நீங்கள் இல்லாமல் பப்ளிக் லைஃப்லேயும் நீங்கள் இருப்பீங்க. மேபி அந்த பையன் உங்களை அவனோட வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ரொம்ப பப்ளிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்னா அவன் உங்களை சீரியஸாக லவ் பண்ணுறான். உங்களை வந்து அதை மறைச்சு வைக்கணுன்ற அவசியம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு ஒருவேளை உங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை மூடி வச்சு மறைச்சு உங்களை ஏமாத்தாம எல்லாருக்கும் ஷோ பண்ணி ஷீ இஸ் மை லவ், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் மை ஃபியூச்சர், இந்த மாதிரி எல்லாம் மேபி அவன் எல்லாருக்கும் சொல்ல ட்ரை பண்றான் அப்படின்னு கூட அது அர்த்தமாகலாம். அண்ட் 10வது ரொம்ப முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் விட ஒரு பையன் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப டீப்பா உங்களை லவ் பண்றாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு தெரியும். ஸோ அது கேர்ள்ஸுக்கே இருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட். மென்ஸுக்கும் அப்படி தான். ஒருவேளை உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு டீப்பான லவ் இருக்குது, ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த யூனிவர்ஸே உங்கள் 2 பேரையுமே அதை புரிஞ்சிக்க வைக்கும், உங்கள் 2 பேரையுமே மீட் பண்ண வைக்கும். உங்கள் 2 பேருக்குமே ஆல்ரெடி நோ இட். அது உங்கள் கூட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே எஸ் இந்த பையன் நம்மளை உண்மையாகவே லவ் பண்ணுறான்ப்பா, ட்ரூவாக லவ் பண்ணுறான்ப்பா அப்படின்னு நம்மளோட மனசே நமக்கு சொல்லி கொடுத்துரும், காட்டி கொடுத்துரும். ஸோ இது விமென்ஸ்க்குன்னு இருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் நடந்தோம் ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, என் மனசும் வந்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா இது வந்து வெரி வெரி ரிஸ்க்கான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த பையன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு தப்பான ஒரு முடிவை வந்து எடுத்துடாதீங்க. எப்போவுமே உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும். ஸோ இந்த அறிகுறியெல்லாம் வச்சு பார்த்து உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ட்ரூ லவ்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோ இல்லை பையனோ அவன் நம்மளை லவ் பண்ணுறானா இல்லையா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா யோசிக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வேறு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பேசலாம், யூத்ஃபுல்லாக ஃபன்ஃபுல்லாக நம்ம பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த 10 அறிகுறியில் உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இல்லை எல்லாமே தெரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணீங்களா, இல்லை மீட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பட் எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் உங்களோட விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு உங்களோட லவ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேமோடு போட்டு உங்களுக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நானும் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட லவ் ஆர் பார்ட்னர் இல்லை ஒரு ஃப்யூச்சர் லவ் இருக்காங்க அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்டே ஹங்க்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.